ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். நீங்க அனுப்புன ஒருத்தர் வந்திருக்கார் சார். இவரைத்தான் நான் இன்டர்வியூ பண்ணுமா சார்? சார் என்ன சார், எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவனையெல்லாம் போய் இன்டர்வியூ பண்ண சொல்றீங்க? எந்த நியூஸ போடணும், எந்த ப்ரோக்ராம் நடத்தணும்னு முடிவு பண்றது நான் மட்டும்தான்டா. டேய், செட்டை ரெடி பண்ணுங்கடா. வெல்கம் டு 311 சேனல். இது உங்கள் நாடி துடிப்பு. மக்களின் குரலாக ஒலிக்கும் நான் சங்கு சக்கரவர்த்தி. தொடர் கொலைகள் நடந்ததாக வாலிபர் வாக்குமூலம். எந்த கொலைகளும் நடக்கவில்லை என போலீசார் அறிக்கை. வீதியில் மக்கள். மதுரைக்கு அருகே செல்லூர் என்னும் கிராமத்தில் 7 பேர் உட்பட 44 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வாலிபர் ஒருவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். நமது இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்கப் போவது டொச்சு பாண்டி. ஆம், இவர் பெயர் டொச்சு பாண்டி. டொச்சு பாண்டியுடன் உரையாடிய போது அதிர்ச்சி மிகுந்த சம்பவங்களை கூறியுள்ளார். அவர் அளித்த பேட்டியில், வணக்கம். வணக்கம் சார். நீங்க கொஞ்சம் பயத்தோட இருக்கா மாதிரி தெரியுதே. ஆமா, இல்ல, ஆமாங்க சார். சரி, கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோமா? உங்க சொந்த ஊர் எது? செல்லூர்னு ஒரு சின்ன கிராமம். என்ன பிரச்சனை? டீட்டெயிலா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எங்க ஊர்ல தான் 44 பேரை கொன்னுட்டாங்க சார். 44 பேரா? எப்போ? அப்படி எந்த நியூஸும் நான் கேள்விப்படவே இல்லையே. செத்தவங்க பேரு இல்ல கொன்னவங்க பேரு ஏதாவது தெரியுமா? ஆதாரத்தோடு நீங்க சொன்னாதான் மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆதாரம் ரொம்ப முக்கியம். சொல்றேன் சார். சொல்லுங்க.